வாக்குறுதியாவது நிறைவேற்றினீங்களா? 505 வாக்குறுதிகள் தந்தீர்கள். படித்தவர்கள் வாழுகிற நாசரேத்தில் நாஞ்சில் சம்பத் சொல்லுகிறேன், 66 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. 66 வாக்குறுதிகள் அரை குறையாக நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. மீதி வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. மீண்டும் வாக்குறுதிகளை கொடுப்பதற்கு தேர்தல் அறிக்கை தயாரிக்க சகோதரி கனிமொழியின் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. நாட்டு மக்களை விலைக்கு வாங்கிவிடலாம் என்று அவர்கள் நம்புகிறார்கள். அந்த விலை போய்விடுவதற்கு தமிழ்நாட்டு மக்கள் தயாரில்லை. எத்தனை தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை தகர்த்து தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்கிற முடிவிற்கு மக்கள் வந்துவிட்டார்கள். மண்ணை குடைந்தால் மணிகள் கிடைக்கும், மலையை குடைந்தால் வைரம் கிடைக்கும், விண்ணை குடைந்தால் நிலவு கிடைக்கும், கண்ணை குடைந்தால் தெளிவு கிடைக்கும், என்னை குடைந்தால் பேச்சு கிடைக்கும், எங்கள் தலைவர் விஜயை குடைந்தால் வெற்றி கிடைக்கும். இந்த நம்பிக்கை வந்துடுச்சு. அதுக்காக தேர்தல் தேதி விரைவில் அறிவித்திருவாங்க. தேர்தலுக்கு அணியமாகுங்கள், நாட்டு மக்களை போய் சந்தியுங்கள். எல்லா வீட்டிலையும் 2 ஓட்டு இருக்கு. எல்லாருடைய முகத்திலையும் நேருக்கு நேர் நின்று இப்பொழுதே சேகரியுங்கள். சுவரில் எழுதி போடுங்கள், வாக்களியுங்கள் விசில் சின்னத்திற்கு. எழுதி போடுங்க, இப்பவுமே வாக்களியுங்கள் விசில் சின்னத்திற்கு, வாய்ப்பளியுங்கள் தளபதி விஜய் அவர்களுக்கு. எழுதி போடுங்கள். இந்த யுத்த காலம் சமீபத்து விட்டது. இந்த யுத்த காலத்தில் வெற்றி பெறுவது போவது நாம் தான் என்கிற நம்பிக்கை நாட்டு மக்கள் மத்தியில் உதயமாகிவிட்டது. அந்த வெற்றிக்கான யுத்தத்தில் வெற்றி அறுவடை செய்வதற்கு கண்ணீரோடு விதையுங்கள், கம்பீரத்தோடு அறுவடை செய்யுங்கள் என்று கேட்டு, இதுகாரம் காத்திருந்து கூட்டம் கேட்ட உங்கள் அனைவரை கால்களிலும் என் கண்மலரை வைத்து வணங்கி, இந்த வாய்ப்பை தந்த நாசரேத்து நகர கழகத்திற்கும் மாவட்ட கழகத்திற்கும் கூட்டத்தை ஏற்பாடு செய்வதற்கு விடிய விடிய உழைத்திருக்கின்ற, வியர்வை பாசனம் செய்திருக்கிற தம்பிகளுக்கும் என் உள்ளத்தில் இருந்து ஊறி வருகிற நன்றியை காணிக்கையாக்கி விருப்பமில்லாமல் விடைபெறுகிறேன். வெற்றி விழாவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.